தை அமாவாசையை முன்னிட்டு திருச்செந்தூர் கடற்கரையில் ஏராளமானோர் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஐகோட்டிடம் கேட்டுக் கொள்ளலாம். ஐகோட் வணக்கம். தை அமாவாசையொட்டி திருச்செந்தூர் கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள் ஐகோட். வணக்கம் பிரகாஷ். தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு இன்று உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடலில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அமாவாசை மாதந்தோறும் தமிழ் மாதங்களில் வரக்கூடிய அந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து வீட்டில் வைத்து வழிபடுவது வழக்கம். ஆனால் இந்த தை மற்றும் ஆடி அமாவாசை நாட்களில் இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் நினைத்து வழிபடுவது என்பது உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மற்ற மாதங்களில் அமாவாசை நாட்களில் அந்த தர்ப்பணம் கொடுப்பது என்பது விடுபட்டிருந்தாலும் கூட இந்த தை மற்றும் ஆடி அமாவாசை தினங்களில் விடுபடாமல் முன்னோர்கள் நினைத்து வழிபடுவது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய முன்னோர்கள் நினைத்து வழிபாடு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை நாட்களில் முன்னோர்கள் நினைத்து வழிபடுவதற்கு உன்னதாக பார்க்கப்படுகிறது. இந்த ராமேஸ்வரம், காசி உள்ளிட்ட புண்ணிய ஸ்தலங்கள் உன்னதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் திருச்செந்தூர் கோவில் கடற்கரையிலும் ஏராளமாக குவிந்து இந்த முன்னோர்கள் நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி அவர்களை முன்னோர்கள் நினைத்து வழிபாடு நடத்தி வருகிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் நாம் பார்க்கலாம். ஏராளமான குழுக்களாக இருந்து தனித்தனி குழுக்களாக இருந்து முன்னோர்கள் நினைத்து வழிபாடு நடத்துவதற்கு காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. எள், அன்னம், சர்ப்பப்புல் உள்ளிட்ட அவற்றை கொண்டு கோவில் கடற்கரையில் அமர்ந்து வேத மந்திரங்களை முழங்கி அவர்கள் முன்னோர்கள் நினைத்து வழிபாடு நடத்தி வருகிறார்கள். காசி மற்றும் ராமேஸ்வரம் பகுதிகளில் கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணத்தை வழிபாடுகளை அதே போல இந்த திருச்செந்தூர் கடற்கரையில் நடத்தக்கூடிய இந்த வழிபாடுகளையும் முன்னோர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் அவர்கள் வேண்டுகோளாக இருந்து வருகிறது. அந்த வகையில் அதிகாலை முதலே இந்த கோவில் கடற்கரைகள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு பகுதியில் வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்கள் முன்னோர்கள் நினைத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். குறிப்பாக திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் கோவிலுக்கு குவிந்து முன்னோர்கள் நினைத்து கடற்கரையில் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இங்கிருந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு சென்றும் தங்களுடைய முன்னோர்களுக்கு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த உணவு வகைகளை பலகாரங்களை படையலிட்டு அவர்கள் வழிபாடு நடத்துவதும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த தை அமாவாசை முன்னிட்டு ஏராளமான வழிபாடு நடத்தி வருகிறார்கள். தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூரில் அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடைதிறக்கப்பட்டது. தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலும் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள், பொதுமக்கள் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் இந்த தை அமாவாசை முன்னிட்டு கோவிலில் தீர்த்தவாரியானது நடைபெற்று வருகிறது. அந்த தீர்த்தவாரியில் ஏராளமானவர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தும் வழிபாடு நடத்தினர். மேலும் இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், பொதுமக்கள் கோவில் கடற்கரையில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு பாதுகாப்பு என்பது குறைபாடாகவே இருந்து வருகிறது. ஏராளமான அதிகாலை முதலே அந்த கடலில் தர்ப்பணம் கொடுப்பதற்காக கடலுக்குள் சென்று நீராடும் பொழுதும் ஆழ்கடலுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருந்து வருகிறது. அந்த வகையில் பாதுகாப்பு என்பது குறைபாடாக இருந்தது. கோவில் காவலாளிகள் மற்றும் தீயணைப்புத்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் பாதுகாப்பு என்பதும் குறைபாடாக இருந்து வருகிறது. இருந்த போதிலும் ஏராளமானோர் அதிகாலை முதலே எங்கள் கோவில் கடற்கரையில் குவிந்து எள் மற்றும் தர்ப்பப்புல் கொண்டு முன்னோர்கள் நினைத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். பிரகாஷ், முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐகோட்.